सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம் ராஷ்டிரபாஷால ஆகஸ்ட் 2025க்கு பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி சபாவுக்கும் பொருந்தும், சென்னை சபாவுக்கும் பொருந்தும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ராஷ்டிரபாஷால ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 8 மார்க்ஸு. எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு, दो पद्यांशों का भावार्थ ஹிந்தி மே லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 5 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 2 தான் அட்டென்ட் பண்ணணும். இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கலான்னா, வித்யா கலா கௌசல்யா ஹோ அப்படின்னு ஆரம்பித்து கா ராக் ஹோ அப்படின்னு முடிஞ்சிருக்கிற கவி பரிச்சய பாவார்த்து இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த தோகையோட கவி பரிச்சையும் பாவார்த்தையும் படிச்சுக்கோங்க. செகண்டு உபலக்ஷக்கே பீச்சேன்னு ஆரம்பித்து புண்ணியக்காகி பக்ஷகோன்னு முடிஞ்சிருக்கும். இது 2மே லெசன் 1ல் தான் இருக்கும். 2ம் வர சான்ஸ் இருக்குது, இல்லாட்டினா ஏதாவது 1 வரும். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஈஸியாக 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். செகண்டு மான் ஃபடி கமீஸ் பர் அப்படின்னு ஆரம்பித்து பவிஷ்யக்கா ஃபூல் அப்படின்னு இருக்கும். இது லெசன் 5ல் இருக்கும். மான் அப்படிங்கிற கவிதாவோட இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு பிரதம் புருஷ்கோ தியான்னு ஆரம்பித்து நர்சே பெஹலே நாரி அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதோட கவி பரிச்சையும் பாவும் படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து ஜப் தக் கிருஹிணி நஹீன் கேஹ்மேன் அப்படின்னு ஆரம்பித்து அப் தக் பூரான்னு இருக்கும். இது 2மே லெசன் 6ல் இருக்கும். இந்த லெசனில் உள்ள கவி பரிச்சய பாவம் நல்லா படிச்சுக்கோங்க. ஜக் பீடித் ஹைன்னு ஆரம்பித்து சுக்கு துக்கு சே அப்படின்னு இருக்கும். இது லெசன் 3ல் இருக்கும். ஸோ இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னு, உபலக்ஷக்கே பீச்சே கபின்னு ஆரம்பித்து புண்ணியக்காகி பக்ஷகோ அப்படின்னு இருக்கும். இது லெசன் 1ல் இருக்கும். 2வது இதாக இருக்கும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ஜக் பீடித் ஹை அதின்னு ஆரம்பித்து சுக்கு துக்கு சே அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இது லெசன் 3ல் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு ராஜ் ஹடீனே ஃபேங்க் அப்படின்னு ஆரம்பித்து வஹ் ராஜ்குமார் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இது லெசன் 4ல் இருக்கும். ஸோ இதில் உள்ள கவி பரிச்சய பாவை நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேயும் 5 கொடுத்துருக்கேன். இதில் கண்டிப்பாக 2 அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபோர்த் சம்பூர்ண தர்த்திகைன்னு இருந்து ஆரம்பித்து ஜீவன் கே அங்கூர் அப்படின்னு இருக்கும். இது மான் லெசனில் இருக்கும். இது லெசன் 5ல் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து ஜப் தக் கிருஹிணி நஹீன் கேஹ்மேன் அப்படின்னு ஆரம்பித்து அப் தக் பூரா அப்படின்னு லெசன் 6ல் இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 5ஐயும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து 2 அட்டென்ட் பண்ணி 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சாராஞ்ச் படிச்சுக்கணுன்னா, சுப்காம்னா, சுக்குதுக், மான் இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 3மே வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. சுப்காம்னா கண்டிப்பாக வரும், அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சுப்காம்னா, சுக்குதுக், மா இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் எது படிச்சுக்கணுன்னா, சுப்காம்னா, சுக்குதுக், பாரத் கி நாரி இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சுப்காம்னா வர சான்ஸ் இருக்குது. இதை படிச்சுட்டு சுக்குதுக்கு பாரத் கி நாரி எப்பொழுதுமே 3 படிச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 4 கேட்பாங்க, ஏதாவது 1 தான் அட்டென்ட் பண்ணணும். அதனால் இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 4 மார்க்ஸு. தோஹே கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் தோ தோஹோன்கா கண்டஸ்து ரூப் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 4 தோகை கொடுத்துருப்பாங்க. 2 தோகை தான் அட்டென்ட் பண்ணணும். அதனால் 6 தோகை தான் கண்டஸ்து தோகை,
ஆறையும் படிச்சுக்கிறது தான் நல்லது. அதனால் நான் அந்த 6 தோகையுமே எழுதிட்டேன். ஈஸியாக இருக்கும், படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5 பெஹர் தந்தே கயா, 3 பெஹர் கயா சோய், 1 பெஹர் ஹரிநாம் பின் முக்தி கைசே ஹோய். அடுத்தது ரூக்கி சூக்கி காயகே டண்டா பானி பீவ், தேக் பராயி சூப்படி மத் லல்சாவே ஜீவ். தேர்டு தீரே தீரே ரேமனா, தீரே சப் குச் ஹோய், மாலி சீஞ்சை சௌகடா, ரித்து ஆயே ஃபல் ஹோய். இது எல்லாத்தையும் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க, செலக்டிவாக படிக்காதீங்க. 6ஐயும் படிச்சுக்கிட்டா தான் ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். 4th வந்து கைர் கூன் கான்சி குஷி, பைர் பிரீத்தி மத்பான், ரஹிமன் தாபே ந தபை, ஜானத் சகல் ஜஹான். 5th ரஹிமன் நிஜ் மன் கி व्यथा, मन ही राके गोय, सुनी इटी लैहें लोग सब, बांडी न लैहें कोय. 6th रहीमन देख बडेन को, लघु न दीजिए डारी, ஜஹான் கா மாவை சுயி, கஹா கரை தர்வாரி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 6 தோகையும் படிச்சுக்கோங்க. 2 எழுதி 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். 4 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இந்த 6ஐயும் படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இது சரி, திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th ரோமன். 4th ரோமனுக்கு 9 மார்க்ஸு. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் தீன்கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, ரஹிமன் வே நர்மர் கயேன்னு ஆரம்பித்து ஜின் முக் நிகசத் நாகிங்கிற தோகையோட பாவார்த் மட்டும் படித்தா போதும். பாவார்த் 2 or 3 லைன்ஸ் தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயவு செய்து படிச்சுக்கோங்க. செகண்டு ரஹிமன் விபத்தாகூன் பலின்னு ஆரம்பித்து ஜானி பரத் சப்கோயின்னு முடிஞ்சிருக்கும். இந்த தோகையோட பாவார்த்தை மட்டும் படிச்சுக்கோங்க. தேர்டு புரே லகத் சிக்குகே வச்சன் அப்படின்னு ஆரம்பித்து மிட்டைன தன்கோ தாப் அப்படின்னு இருக்கும். இதோட பாவார்த்தை படிச்சுக்கோங்க. மொத்தம் 6 பாவார்த்து 6 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. 4th வந்து நைனா தேத் பத்தாய் சப்புன்னு ஆரம்பித்து பலி புரி கஹ் தேத்துன்னு தோகை முடிஞ்சிருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. 5th ஃபர்மான் சே பேடோன் அப்படின்னு ஆரம்பித்து நஹின் ஜாதான்னு முடிஞ்சிருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. 6th புலந்தியோன் பேன்னு ஆரம்பித்து கமால் ஹோத்தா ஹைன்னு. மொத்தம் 6 தான் கொடுத்துருப்பாங்க. 6ல் 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணிடலாம். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, மாட்டி கஹே குன்ஹார் சேன்னு ஆரம்பித்து மே ரவுதூங்கி தோஹி அப்படின்னு இருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. ரஹிமன் வே நர்மர் கயேன்னு ஆரம்பித்து ஜின் முக் நிகசத் நாகி அப்படின்னு இருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. புரே லகத் சிக்குகே வச்சன் அப்படின்னு ஆரம்பித்து மிட்டைன தன்கோ தாப் அப்படின்னு இருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. 4th வித்யாதன் உத்யம் பினான்னு ஆரம்பித்து ஜோன் பங்கேக்கோ பவுன்னு இருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. ஃபர்மான் சே பேடோன்னு ஆரம்பித்து நஹின் ஜாதான்னு முடிஞ்சிருக்கும். இதோட பாவார்த்தை நல்லா பார்த்துக்கங்க. 6th புலந்தியோன் பேன்னு ஆரம்பித்து கமால் ஹோத்தா ஹைன்னு முடிஞ்சிருக்கும். திரும்ப சொல்கிறேன், 6 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 or 3 லைன்ஸ் தான் இருக்கும் பாவார்த்து. அதனால் இந்த ரோமன் வந்தால் விட்டுறாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். नेक्स्ट 5th रोमन. 5th रोमन को 5 मार्क्स. किन्हिन 5 का अर्थ हिंदी में लिखिए கேட்டிருப்பாங்க. 10 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நான் இதில் 50 அர்த்தம் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து 50ஐயும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 7 லெசன் படித்தாதான் நம்மளால் எது வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சரையும் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. விருத்தாந்த் அப்படின்னு கேட்டால் கஹானின்னு எழுதுங்க. ஹிந்தியில் தான் அர்த்தம் எழுதணும். முகத்தமான மாம்லா, இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னை பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. கடீசஸா அப்படின்னு கொடுத்தா கடோர் தண்ட் அப்படின்னு எழுதுங்க. ஹுக்கும் அப்படின்னா ஆக்யா அப்படின்னு ஆன்சர் எழுதுங்க. 5th ஷர்மிதா அப்படின்னா லஜ்ஜா அப்படின்னு போடுங்க.
6th ரியாஅத் அப்படின்னா சூட் அப்படின்னு போடுங்க. 7th சர்வஸ்வ அப்படின்னு கொடுத்தா சாரான்னு போடுங்க. இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 8th ஜவானி அப்படின்னா எவ்வன்னு ஆன்சர் எழுதுங்க. இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னையில் பிப்ரவரியில் கேட்டாச்சு. 9th சத்ய அப்படின்னா சச்சாயின்னு எழுதுங்க. இதையும் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னையில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நான் இதோட ஆன்சரையும் கொடுத்துருக்கேன். 10th பராஜய அப்படின்னா ஹார்னு எழுதுங்க. அப்பாஹிஜ் அப்படின்னா அங்கஹீன் அப்படின்னு எழுதுங்க. 12th லடுக்கப்பன் அப்படின்னா பால்பன் அப்படின்னு எழுதுங்க. 13 உல்லாஸ் அப்படின்னா ஹர்ஷ் ஹாப்பின்னு அர்த்தம். 14th ஜெகத் அப்படின்னா சன்சார். 15th கோமல் அப்படின்னா முலாயம்னு எழுதுங்க. இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னையில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் இதோட ஆன்சரையும் கொடுத்துருக்கேன். 16 கூன் அப்படின்னா ரக்த் அப்படின்னு எழுதுங்க. இன்கார் கர்ணான்னு கேட்டால் மனா கர்ணான்னு ஆன்சர் எழுதுங்க. இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னை பிப்ரவரியில் கேட்டாச்சு. 18 கிலாஃப் அப்படின்னா விருத் அப்படின்னு எழுதுங்க. 19 சங்கர்ஷ் அப்படின்னா டக்ராவ். இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 20 சாபித் அப்படின்னா பிரமாணித் அப்படின்னு எழுதுங்க. 21 ஜபர்தஸ்தி அப்படின்னு கேட்டிருந்தா மஜ்பூரன் அப்படின்னு எழுதுங்க. எல்லாமே ஆன்சர் எழுதியிருக்கேன். தயவுசெய்து படிச்சுக்கோங்க. 22 ஜுக்னா அப்படின்னா ஹார்மானா அப்படின்னு எழுதுங்க. நீவ் அப்படின்னு கொடுத்துருந்தா மூல் அப்படின்னு போடுங்க. 24 ஆசாத் அப்படின்னா ஸ்வதந்திர அப்படின்னு எழுதுங்க. இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட் படிச்சுக்கோங்க. சென்னையில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. அதனால் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும். 25 சுவாதீனதா அப்படின்னா ஸ்வதந்திரதா அப்படின்னு எழுதுங்க. 26 ஸ்வயம் சேவக் அப்படின்னா சேவா கர்னே வாலா அப்படின்னு எழுதுங்க. 27 அக்ரணி அப்படின்னு கொடுத்துருந்தா பெஹலா அப்படின்னு எழுதுங்க. நிஷ்டாவான் அப்படின்னு கொடுத்துருந்தா லகன் கே சாத் காம் கர்னே வாலா. இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பிப்ரவரியில் கேட்டதுனால சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. பார்தர்ஷி அப்படின்னா தூர்தர்ஷி, அதாவது தொலைநோக்கு குணமுடையவர்னு அர்த்தம். அடுத்தது பிரணாலி அப்படின்னா டான்ச்சான்னு எழுதுங்க. ஷர்தி அப்படின்னு கொடுத்துருந்தா டண்ட் அப்படின்னு எழுதுங்க. தபாஹி அப்படின்னா நாஷ் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 33 சாவ்தானி அப்படின்னா சதர்கதா அப்படின்னு எழுதுங்க. 34 பாயா ஜானான்னு கொடுத்துருந்தா மில்னா அப்படின்னு போடுங்க. 35 சங்க்ராம் பீமாரி அப்படின்னா ஜல்தி ஃபைல்னேவாலா ரோக் அப்படின்னு எழுதுங்க. 36 விக்கரால் அப்படின்னா பயங்கர்னு போடுங்க. 37 பிரதிரோதாத்மக் அப்படின்னா ரோகோன்ஸே லட்னே கி சக்தி. இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு 38 ஷாஸ்வத் அப்படின்னு கொடுத்துருந்தா ஸ்தாயின்னு எழுதுங்க. 39 உத்தான் அப்படின்னா உன்னதி அப்படின்னு போடுங்க. 40 தர்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா சாக்ஷாத்கார் அப்படின்னு எழுதுங்க. இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 41 நிச்சய அப்படின்னா நிர்ணய. இதையும் சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 42 மஷால் அப்படின்னா டார்ச் அப்படின்னு எழுதுங்க. 43 அனுப்பம் அப்படின்னா பெஜோட் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 44 கோஜ்னா அப்படின்னா டூட்னா அப்படின்னு எழுதுங்க. 45 ஆச்சார் அப்படின்னா சால் சலன் அப்படின்னு எழுதுங்க. 46 சதுர் அப்படின்னா ஹோஷியார் அப்படின்னு எழுதுங்க. 47 காரிகர் அப்படின்னா ஷில்பகார் அப்படின்னு எழுதுங்க. 48 தர்பார் அப்படின்னா ராஜ் சபா அப்படின்னு எழுதுங்க. 49 பிரசன்சா அப்படின்னா தாரிஃப்னு எழுதுங்க. இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டாச்சு. 50 நமூனா உதாகரன். 50யும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 7 லெசனில் உள்ள அர்த்தலிக்கியை படித்தாதான் ஏதாவது 5 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுக்கலாம். அதனால் 7 லெசன் உள்ள அர்த்தலிக்கியும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த ஆனுவல் லீவில்
படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ரோமன். 6th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஹின் பாஞ்ச்கா வாக்கியோன்மேன் பிரயோக் கீஜியே, அதாவது மேக் தி சென்டென்ஸு. இதுக்கு 1 to 7 லெசனில் உள்ள வாக்கியோமன் பிரயோக் கீஜியே படிச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க. ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்தது 7th ரோமன் ரொம்ப ரொம்ப ஈஸி. 6 மார்க்ஸு. பத்யான்சோன்கோ தியான் சே படுக்கர் உத்தர் லிக்கியன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது காம்ப்ரிஹென்ஷன், எல்லா லெசன் காம்ப்ரிஹென்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஸோ 1st to 7th ரோமன் அட்டன் பண்ணாலே 52 மார்க்ஸ் எடுத்து நம்ம பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஆனுவல் லீவில் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி தான். பேராகிராஃப் கொடுத்து அதுக்குள்ளாரே ஆன்சர் இருக்கும். அதனால் 7th ரோமன் வந்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 8th ரோமன். 8th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. ஹின் தோ பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து லெசனில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, லேக்கக்கே மன்மேன் கவுன்சா பிரஷன் உட் ரஹாத்தா, இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ராய் சாகப்னே அப்னே நேக் நியதி கைசே சாபித் கி, இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்டு, மனுஷிய கிசே ஜீவன் கே லடுக்கப்பன் கா கிலோனா மான்தேகைன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 8th ரோமனில் வந்து எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா 6 கொஷின் கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. 4th வந்து ருப்பியா பாட்ஸே ஹமேன் கியா சீக் மில்தி ஹை, இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. 5th காந்திஜி தக்ஷின் ஆஃப்ரிக்கா கப் கயே அப்படின்னு இருக்கும். இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னையில் வந்து கேட்டுட்டாங்க பிப்ரவரியில். 6th வந்து காந்திஜி கோ ரயில் சே கிஸ் ஸ்டேஷன் பர் உத்தார் தியா கயா தா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. 7th காந்திஜி கப் சே கப் தக் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மேன் ரஹே அப்படின்னு இருக்கும். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. அதனால் இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th வந்து காமராஜுக்கு பால்யவஸ்தா கே பாரே மே லிக்கியே, இதை நல்லா படிச்சுக்கோங்க. 9th காமராஜ் ने देशभक्ति के रूप में क्या क्या त्याग किए, இதை நல்லா படிச்சுக்கோங்க. 10th வந்து கொரோனா கைசே बीमारी है सन 2019 में किस देश में यह पाया गया, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 11th கொரோனா की बीमारी से बचने के लिए 3 सावधानियों के लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அதனால் சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டுவெல்த்து வந்து பரமஹம்ஸ் கி வாணி மேன் கவுன்சி சக்தி தீன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 13th விவேகானந்தனே யுவகோன்கோ கியா உபதேஷ் தியான்னு இருக்கும். இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னை பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 14th வந்து விவேகானந்தனே பரமஹம்சே கியா சவால் கியா, இந்த 14ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா தான் ஏதாவது 2 அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் 6 கொடுத்து 2 கேட்பாங்க. அதனால் இந்த 14ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 2 அட்டன் பண்ணி 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த லீவ்லேயே படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு 9th ரோமன். 60 மார்க்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணுங்கிறவங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க. கிசி ஏக் பாட்கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சப்யதா கா ரகசிய நல்லா படிச்சுக்கோங்க. ருப்பையா நல்லா படிச்சுக்கோங்க. சுவாமி விவேகானந்த் கண்டிப்பாக இது 3 இடத்துல 1 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். சப்யதா ரகசிய 90% வர சான்சஸ் இருக்குது, 100% வரவே சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சப்யதா கா ரகசிய, ருப்பியா, சுவாமி விவேகானந்த். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சப்யதா கா ரகசியம் நல்லா படிச்சுக்கோங்க. 2nd COVID-19 நல்லா படிச்சுக்கோங்க. 3rd சுவாமி விவேகானந்த் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்யதா கா ரகசியம் வந்துடும். இருந்தாலும் அடிஷ்னலாக COVID-19 சுவாமி விவேகானந்த் படித்து வச்சுக்கிறது நல்லது. எப்பொழுதுமே 3 படித்து வச்சுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் எது வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
செலக்டிவாக ஒன்று படிக்காமல் எப்பொழுதுமே 3 படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10th ரோமன். 10th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏகாங்கிகா சாராஞ்சி லிக்கியன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, பஹு கி விதா ரீடு கி ஹட்டி. கண்டிப்பாக 2த்துலேருந்து 1 கண்டிப்பாக வரும். 100% வந்துடும். 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். பஹு கி விதா ரீடு கி ஹட்டி. தயவுசெய்து இது 2த்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. 2த்துலேருந்து 1 கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிச்சுக்கிறீங்கன்னா, ரீடு கி ஹட்டியும் பரிவர்த்தனும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 ஏகாங்கிலேருந்து 1 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், ரீடு கி ஹட்டி, பரிவர்த்தன் இந்த 2 சாராம்சையும் படிச்சுக்கோங்க. 2த்தில் 1 வந்துடும். ஈஸியாக படித்து 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 11th ரோமன். 11th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது வந்து ஏகாங்கிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கிசி தோ பாத்ரோன்கா பரிச்சய தீஜியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிச்சுக்கிறீங்கன்னா, ராஜேஸ்வரி ஜல்காரி பாயும் படிச்சுக்கோங்க. 2மே கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் 5 மார்க்ஸு. ஸோ 2த்தையுமே எழுதி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ராஜேஸ்வரி ஜல்காரி பாய். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிச்சுக்கிறீங்கன்னா, ஜீவன்லால் நல்லா படிச்சுக்கோங்க. குரு மகந்த் இது 2த்தையும் நல்லா படித்ததுக்கப்புறம் உமாங்கிற கேரக்டரையும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஜீவன்லால், குரு மகந்த், உமா. ஜீவன்லால், குரு மகந்த் படித்ததுக்கப்புறம் உமா படிச்சுக்கோங்க. டுவெல்த் ரோமனுக்கு 4 மார்க்ஸு. இது ஏகாங்கிலேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. இதுவும் வந்து எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா, 5 கொடுத்து 2 அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் தோ பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு எது படிச்சுக்கணுன்னா, கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி கைசி அவுரத்தி நல்லா படிச்சுக்கோங்க. கமலா கா பதி ரமேஷ் கஹான் கயாத்தா நல்லா படிச்சுக்கோங்க. ஜீவன்லால் क्यों बेचैन हुए நல்லா படிச்சுக்கோங்க. 4th ரீடி கி ஹட்டி கிஸ் பிரகார் கா ஏகாங்கி ஹை இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 5th வந்து ரீடி கி ஹட்டி ஏகாங்கி கா சங்கர் கைசா பாத்ர ஹை. இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னைக்கு பிப்ரவரியில் கேட்டாச்சு. அதனால் 6th வந்து மகந்துக்கே கித்னே சிஷ்யத்தே வே கவுன் கவுன்தே இதையும் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சென்னையில் கேட்டாச்சு பிப்ரவரியில். 7th வந்து அந்தேர் நகரி மேன் சபி சீசேன் கிஸ் பாவ் மேன் பிக்தி தீன் இது திருச்சி சபா ஸ்டூடெண்ட் திருச்சியில் வந்து பிப்ரவரியில் கேட்டதுனால சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை படிச்சுக்கோங்க. 8th கோத்வால் கோ கியோன் சோடா கயா இதை நல்லா படிச்சுக்கோங்க. 9th அந்த மேன் ராஜா ஃபான்சி ஃபர் கியோன் சடா இந்த 9ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 13th ரோமன் ஆக்ரி ரோமன் இதுதான். இது வந்து ஏகாங்கிலேருந்து சந்தர்ப்ப பாவார்த்தி கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி இதுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் தோ சந்தர்ப்ப சகித் பாவ் சம்ஜாயியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இன் மோத்தியான் கா மூல்ய சமஜ்னே வாலா யஹான் கோயி நகின் ஹை பானி சே பத்தர் நகின் பிகல் சக்தா இது திருச்சி சபா படிச்சுக்கோங்க. சென்னையில் பிப்ரவரியில் கேட்டாச்சு. அதனால் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. 2nd मान से झूठ बोलते हो मैं उन्हें अच्छी तरह जानती हूँ इंसान से ज़्यादा प्यारा उन्हें पैसा है இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்டும் படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்டும் படிச்சுக்கோங்க. थर्ड मेरे नाम जो दब्बा लगा मेरे शान को जो ठेस पहुंची भरी बिरादरी में जो हंसी हुई உசே கராரி சோர்கா காவ் ஆஜ் பி ஹராஹை இதை வந்து சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. திருச்சியில் பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. அதனால் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். 4th பச்சா ஏ கவுன்சி நகரி ஹை और इसका कौन सा राजा है इधर நல்லா படிச்சுக்கோங்க. 5th अरे मैं नाहक मारा जाता हूँ यहाँ बड़ा ही अंधेरा है गुरुजी तुम कहाँ हो இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சந்தர்ப்ப பாவார்த்தை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 6th मैं तो जाता हूँ
पर इतना कहे जाता हूँ कि कभी संकट पड़े तो याद करना. இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் சென்னை பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. 7th माना कि देश बहुत बुरा है पर अपना क्या காத்தே பீத்தே மஸ்த் படேகேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 8th चुप रहो सब लोग राजा के जीते जी और कौन स्वर्ग जा सकता है इस हमको ஃபான்சி ஃபர் சடாவோ ஜல்தி ஜல்தி. இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. பிகாஸ் இதை திருச்சியில் வந்து பிப்ரவரியில் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த 8ஐயும் படிச்சுக்கோங்க. 5 கொடுத்து 2 தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒன்றுத்துக்கும் 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் பேப்பரில் என்னென்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாம் அடுத்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4th ரோமன் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்கின் தீன் கா பின்ன பின்ன அர்த்த கீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. 3 தான் எழுதணும். அதுக்கு புக்கு பேஜ் நம்பர் 216 அண்ட் 217 இருக்கும். மொத்தம் 6 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்தால் விட்டுறாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். 6 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்தது 5th ரோமன். இதுக்கும் 6 மார்க்ஸு. சமனார்த்த சப்த லிக்கியேன்னு இருக்கும். புக் பேஜ் நம்பர் 218 இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ 4th ரோமனும் 5th ரோமனும் வந்தால் விட்டுறாதீங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 12 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 6th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. இது நம்ம ஆல்ரெடி மத்தியமால படித்தது தான். வச்சன் பதிலியே எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. செலக்டிவாக படிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 7th ரோமனுக்கும் 6 மார்க்ஸு. லிங் பதிலியே இதுவும் நம்ம மத்தியமால படித்தது தான். இதுக்கும் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. செலக்டிவாக படிக்காதீங்க. ஸோ 6th 7th அட்டன் பண்ணாலே இங்கேயே 12 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 8th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. இதுக்கு சாய்ஸ் உண்டு. கின்ஹின் தீன் வாக்கியோன்கா வாச்சிய பதிலியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுவும் மத்தியமால பார்த்த மாதிரி தான். இதுக்கு புக் பேஜ் நம்பர் 222 இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. சூச்சனாக்கே அனுசார் பதிலியே 2 தான் கொடுத்துருப்பாங்க. 2த்தையுமே அட்டன் பண்ணும். இதுக்கு புக் பேஜ் நம்பர் 223 இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணாலே 4th ரோமன்லேருந்து 9th ரோமன் அட்டன் பண்ணாலே 35 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஆனுவல் லீவில் எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோமன் ரொம்ப ஈஸி. 10 மார்க்ஸு. எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் தோ கஹாவத்தோன்கா சம்ஜாயின்னு கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்து 2 தான் எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா ஆக் லகே தப் கோதே குவான் அப்படின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 2nd ஹவன் கர்த்தே ஹாத் ஜல்னான்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 3rd கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தம் 5 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிற 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. 4th சிராக் தலே அந்தேரான்னு இருக்கும். இதோட கஹாவத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 5th மரி காய் பாமன் கே ஹாத்துன்னு இருக்கும். இதோட கஹாவத்தைனா நல்லா படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கிறீங்கன்னு ஈதுக்கே சாந்து ஹோனான்னு இருக்கும். இந்த கஹாவத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 2nd கபி காடி நாவ் பர் கபி நாவ் காடி பர்னு இருக்கும். இந்த கஹாவத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற 5 கஹாவத்தையும் படிச்சுக்கிட்டாலே 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த ஆனுவல் லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 3rd குவான் பியாசேக்கே பாஸ் நகின் ஜாத்தான்னு இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. 4th மரி காய் பாமன் கே ஹாத்துன்னு இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. 5th ஹீரே கி பரக் ஜௌஹ்ரி ஜானேன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 35 + 10 = 45 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆயிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செகண்ட் பேப்பர். அதனால் எல்லாருமே ஆனுவல் லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் சொன்ன பிரகாரம் படிச்சிங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கிசி ஏக் கஹானி கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா பரீட்சாவோட சாராஞ்ச் நல்லா படிச்சுக்கோங்க. மிட்டாயி வாலா 5 மினிட் கண்டிப்பாக இந்த 3மே வந்துடும். அதுலேயும் பரீட்சா கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், பரீட்சா மிட்டாய் வாலா 5 மினிட் நல்லா படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா பரீட்சா நல்லா படிச்சுக்கோங்க, ஹார்கி ஜீத் நல்லா படிச்சுக்கோங்க, 5 மினிட் இந்த 3 சாராஞ்சியும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். பரீட்சா ஹார்கி ஜீத் கண்டிப்பாக இது ரெண்டுத்துலேருந்து ஒன்று வர சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், பரீட்சா ஹார்கி ஜீத் 5 மினிட் இந்த 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கிசி ஏக் மகான் व्यक्ति की जीवनी का சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் யாரோட ஜீவனியை படிச்சுக்கணுன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் டாகூர், பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் 3 பேருமே வருவாங்க. இது 3 பேரில் யாரோட ஜீவனி ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வர சான்சஸ் இருக்குது. 10 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸும் எடுத்துடலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் டாகூர், பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் 3 பேரோட ஜீவனியில் உங்களுக்கு யாரோட ஜீவனி பிடிச்சிருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் யாரோடதை படிச்சுக்கணுன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் டாகூர், ராஜகோபாலாச்சாரி இவங்க 3 பேர் ஜீவனியுமே வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யாரோட ஜீவனி ஈஸியாக இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் டாகூர், ராஜகோபாலாச்சாரி இவங்க 3 பேரோடதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க. கிசி ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா சமயக்கா சதுபயோக் வித்யார்த்தி ஜீவன் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டுமே வர சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமயக்கா சதுபயோக் வித்யார்த்தி ஜீவன் ரெண்டுத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக வரும் எக்ஸாமுக்கு. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா சமயக்கா சதுபயோக் நல்லா படிச்சுக்கோங்க, பிரமன் நல்லா படிச்சுக்கோங்க, ஸ்திரீ சிக்ஷா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சமயக்கா சதுபயோக் வர சான்சஸ் இருக்குது. நான் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சமயக்கா சதுபயோக், பிரமன், ஸ்திரீ சிக்ஷா இந்த 3த்தில் எது உங்களுக்கு நல்லா பிடிக்குதோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். சமயக்கா சதுபயோக், பிரமன், ஸ்திரீ சிக்ஷா 3த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. नेक्स्ट 11th रोमனுக்கு 10 மார்க்ஸு. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएன்னு கேட்டிருப்பாங்க. மத்தியமா மாதிரி தான். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா ஆன்னு 2 பிரிவு கொடுத்துருப்பாங்க. பிரிவுக்கு வந்து பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எழுதணும். 5 மார்க்ஸு. அடுத்தது பிரிவில் 1 வேர்டு வந்து 5 கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் கிடையாது. 5ஐயும் எழுதணும். இதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்போக்கன் தெரியணுன்னு நீங்கள் அனுவாத் அபியாஸ் எழுதியே ஆகணும். 12th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. ஸோ இதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஹிந்தி மெயின் அனுவாத் கீஜியன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் எழுதணும். எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது தான் நல்லது. ஸ்போக்கன் வேணுங்கிறவங்க அனுவாத் அபியாஸ் வந்தால் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்போக்கன் ஈஸியாக வரும். எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதுவும் ஆல்ரெடி அப்லோடு பண்ணிட்டேன். பீயிங் பைலிங் வெல் ராஷபாஷா அனுவாத் அபியாஸ்னு போட்டாலே வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராஷபாஷா ஃபஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனுவல் லீவ்லேயே நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ பஹுத் பஹுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்டு. இதை தவிர எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அதையும் நான் 1 மந்த் கழித்து அப்லோட் பண்ணுறேன்.
இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக 1 மந்த் கழித்து அப்லோட் பண்ணுறேன். धन्यवाद.